அவள மரியாதையை விட்டுரு. ஓ மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க முட்டாள்? சொல்றது கேள, அவளை விட்டுரு. அதுல ஒரு தோட்டாதான் இருக்கு, சுட்டாலும் எங்களுக்கு சாவு கிடையாது. தயவு செஞ்சு அவசரப்படாத. இதெல்லாம் நீ சாக முடியலனாலும் நான் செத்துருவேன். மாடகன், நீ யாருன்னு சொல்லு. நான் சொல்றேன். என் ஒண்ணு விட்டு அண்ணனோட மாமியாருக்கு இவன் தூரத்து சொந்தம். கொஞ்சம் மனநிலை சரியில்லை என்ன மாதிரி. என் பேரு பில் டர்னர். எங்க அப்பா பேரு பூட் ஸ்டாப் பில் டர்னர். அவருக்கு பிறந்த ஒரே மகன் நான் தான். இவன் முகத்தை பார்த்தா இவங்க அப்பனை பாக்குற மாதிரி இருக்கு. நம்மள பழி வாங்க வந்திருக்கான். மரியாதையா நான் சொல்றத செய்யுங்க. நான் உயிரோட இருந்தாதான் உங்க சாப தீரும். நான் சொல்றத கேட்கலாம், இப்படியே சுட்டுக்கிட்டு செத்துருவேன். நாங்க இப்ப என்ன செய்யணும் மிஸ்டர் டர்னர்? எலிசபெத்தை விட்டுடணும். நிச்சயமா அவளை விட்டுடுறேன். வேற என்ன செய்யணும்? அவங்க எல்லாரையும், அந்த மாலுமிகளை விட்டுறணும். சரி, விட்டுடுறேன். பயப்படாம போ போ. ஏமாத்திட்டா நாயே. அவளை விடுதலை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டல. அனாவசியமா என் மேல பழி போடாதரா முட்டாள். அவளை விடுதலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எப்போ, எங்க, எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே. அழகான ஏதாவது ஒண்ணு இழக்க போறத நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். அதான் முன்ன நான் உன்கிட்ட கொடுத்த உடைய திருப்பி கொடுன்னு கேக்குறேன். அவ ட்ரெஸ் உனக்குதான். இந்த நீயே போட்டுக்க. இன்னும் சூடு அப்படியே இருக்கு. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் சீக்கிரம் குதி. என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் உன் கூடவே இருந்துடுறேன். ஜாக், ஜாக், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். போன தடவை எந்த தீவுல உன்னை இறக்கி விட்டோமோ இந்த தடவையும் அதே தீவு கிட்ட தான் இறக்கி விட போறோம். பெரிய மனசு உனக்கு. போன தடவை தப்பிச்ச மாதிரி இந்த தடவையும் ஒருவேளை நீ தப்பிக்கலாம். ஆனா சந்தேகம்தான். நீயாவே குதிக்கிறியா? நீ எனக்கு போன தடவை ஒரு தோட்டாவோட ஒரு துப்பாக்கி கொடுத்த. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கிய. ஜாக்கோட துப்பாக்கி எங்கடா வச்சிருக்கீங்க? அதை இப்படி என்கிட்ட கொடுங்க. இந்த தடவை 2 பேர் இறக்கி விடுறதுனால 2 துப்பாக்கியா கொடுத்து அனுப்பேன். அதெல்லாம் முடியாது. ஒரே ஒரு துப்பாக்கி தான் தருவேன். அவ கஷ்டப்படுறது உனக்கு சகிக்கலன்னா அவளை சுட்டு கொன்னுட்டு நீ பட்னி கிடந்து செத்து போ. ஏதோ என் நல்ல காலம். போன தடவை இந்த தீவுல இருந்து தப்பிச்சிட்டேன், மறுபடியும் இந்த தீவுல விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னால இந்த தீவுல விட்டப்போ தப்பிச்சு போயிருக்கேல்ல, அதே மாதிரி இப்பவும் தப்பிச்சு போனா என்ன? உடனே இங்கிருந்து தப்பிச்சு போய் என்ன கிழிக்க போறோம்? பிளாக் பேர்லோ போயிடுச்சு. இந்த கடல்ல குதிச்சு நீந்தி போய் அந்த கப்பலை பிடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அப்படியே அங்க போய் சேர்ந்தாலும் அதுக்குள்ள அவங்க வில்ல சாகடிச்சிருப்பாங்க. வில் சாகிறதை என்னால அனுமதிக்க முடியாது. நீ பிரிட்டிஷ்காரங்களோட மோதினதுக்கு உன்னை அவங்க கைது செஞ்சு பஹாமா சிறையில அடைச்சு வச்சிருந்த போது நீ அந்த பயங்கரமான சிறையில இருந்து சுலபமா தப்பிச்சு போயிட்டதா எல்லாரும் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம் பொய்ன்னு சொல்றியா? இந்த தீவுல இருந்து போன தடவை எப்படி தப்பிச்ச?